முருகன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இந்தியாவில் இன்றைக்கு சீர்குலைந்து இருப்பதாக நாம் பேசுவது ரொம்ப வெட்கத்துக்குரியது, வேதனைக்குரியது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஓரிரு இடங்கள் இல்லை, எங்கு பார்த்தாலும் இதே செய்திகள். பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா இதே செய்திகள் வந்து கொண்டிருப்பது என்பது இந்த சமுதாயம் தற்பொழுது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. இன்றைக்கி பாருங்கள், இந்த சிவராமன் இந்த இதில் கிருஷ்ணகிரியில் அந்த என்சிசி கேம்ப், போலி என்சிசி கேம்ப், அது தமிழ்நாட்டில் நடந்த நம்ம அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பேசல, அது இல்லை, நாம் இப்போ பேசலாம் ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாப்பு தான். அதான் ஒட்டுமொத்த இந்த பெண்களுக்கு இதுக்கு நீங்கள் மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுத்து இதை அடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த காவல்துறையினுடைய கையாளாக காவல்துறையில் பணியாற்றியவனே ஒரு கேவலமான இந்த நிலைக்கு கல்கத்தாவில் இந்த அளவுக்கு போயிருப்பது என்பது வெட்கக்கேடான ஒன்று. அப்படி அவன் எல்லாரையும், எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் கையிலே போட்டுக்கொண்டு அவன் அவ்வளோ செல்வாக்கோடு அவனை வைத்திருந்ததனுடைய காரணமாக தான் அவன் இவ்வளோ தைரியமாக இந்த செயலை கல்கத்தாவிலே இது போன்ற ஒரு கொடூரமான செயலை செய்துவிட்டு அவன் வெளியேயும் போயிருக்கிறான், தப்பிச்சும் போயிருக்கிறான். இப்போ பிடிச்சிருக்காங்க. என்ன அதனுடைய அந்த கல்லூரி முதல்வரே அதுக்கு துணை இருந்தாரோ என்று இன்றைக்கு, ஏன்னா அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு போல அவர் வேறொரு கல்லூரிக்கு டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுவது மேடம் சொன்னது மாதிரி வெட்கக்கேடான ஒன்று. அது போன்று செய்தால் மீண்டும் மீண்டும் இது போன்ற செயல்கள் தொடர்வதற்கு தான் அது உற்சாகத்தை கொடுக்குமே தவிர, இது போன்ற செயல்களில் இறங்கினால் நமக்கு கடுமையான தண்டனை விதிக்கும், நம்முடைய இது வாழ்க்கையே இதோடு முடிந்துவிடும் என்ற அச்சத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு, நீங்கள் அது போன்ற ஒரு தாராளமாக நீங்கள் அதை விட்டு கொடுப்பீர்களே ஆனால் அதில் இந்த பயமற்ற தன்மை உருவாகிவிடும் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. எனவே பெண்களின் பாதுகாப்புக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு மாநில அரசுகள், முதலில் மாநில அரசுகள் முக்கியத்துவத்தோடு செயல்பட வேண்டும். மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களும் அது போன்று பலமான சட்டங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ நம்ம இதில் மணிப்பூரில் நாம் இந்த விஷயத்தை பல வருஷமாக பேசுகிறோம். ஆமாம், நானே பேசிக்கிட்டே இருக்கேன். சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த தலைப்பினோட பேசுகிறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மறைந்து போகுது. ஆமாம். அதனால் இன்றைக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள், என்னுடைய தாயும் பெண், என்னுடைய சகோதரியும் பெண், இப்போ சாந்தியமாக இருக்காங்கன்னா நாங்கள் ஒரு அண்ணன் தங்கையாக அல்லது ஒரு அக்கால் தம்பியாகத்தான் பழகி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகளில் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பாதிக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி அறிவே கூடாது என்ற ஒரு சமுதாய அமைப்பு இருந்த பொழுது நம்ம இது மாதிரி நடக்கலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அதிகமாக நடக்கவில்லை. இப்பொழுது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்து, வேலை வாய்ப்பில் முக்கிய பங்கு கொடுத்து, எல்லாவற்றிலும் சமமாக நாம் மதிக்கப்பட வேண்டும், சமமாக வாழ வேண்டும் என்று ஒரு முற்போக்கு சிந்தனையில் போய் கொண்டிருந்த காலத்தில் இவ்வளவுதான், அதாவது பெண்களை பார்ப்பே அரிது என்று சொல்லுகின்ற நேரமெல்லாம் போய் இப்பொழுது எல்லோரும் இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு சமுதாய அமைப்பில் நாம் வந்த பிறகு இது போன்ற கொடூரங்கள் ஒரு சில பாவிகளால், ஒரு சில கொடூரர்களால் நடப்பது இந்த சமுதாயத்தை கேலி கூத்தாக்குவது போல் இருக்கிறது. இதனால் பெண் பிள்ளைகளை இனிமேல் நாம் படிக்க வைக்க வேண்டுமா, நம்ம பெரிய கல்வியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா, நம்ம தேவையில்லை, நம்ம ஒரு 16-18 வயசு ஆச்சுன்னா நம்ம பிள்ளைகளை எல்லாம், நம்ம பெண் பிள்ளைகளை யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அவங்க அதிகமாகலாம் ஒன்றும் படிக்க வேணாம், பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போக வேண்டாங்கிற சிந்தனையை, அந்த பழைய காலத்து சிந்தனையை மீண்டும் கொண்டு வந்து விடுவார்களோ இந்த சமுதாயத்தின் என்ற பயம் எனக்கு ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. கலாச்சார பின்னணியில் இனி பொம்பளை பிள்ளைகள் போகக்கூடாது, கலாச்சார பின்னணிக்கு போகக்கூடாது, வெளியில் போக வேண்டாம். அந்த காலத்திலலாம் எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி தான் இருந்தது. இல்லை, சாதாரணமாக முருகன் சார், இப்போது நம்ம சாதாரணமாக குடும்பங்களில் பேசுகிறாங்க, இதுக்கு தானே அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்க அனுப்ப மாட்டோம், அது சாதகமாக அமைக்கிறது. நாங்கள்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து கேட்டிருக்கோம். ஆமாம், இதுக்கு தானே பிள்ளைகளை தான் நாங்கள் அனுப்புறது இல்லை. ஆமாம், அதுதானே கண்ணியம். இப்போ எல்லாரும் அடியழிஞ்சு போகுது. அப்படி ஒரு பாட்டு, அதாவது அவர்கள் அந்த காலத்தில் மூட நம்பிக்கையோடு எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் எல்லாம் சரியான முடிவுதான் என்று சொல்லுவது போல ஒரு சூழ்நிலை, அந்த செயல்பாடுகள் அவர்களை குத்தி காட்டுகிறது. ஓஹோ, அதுதான் சரியோ, நாம் எடுத்த முடிவுதான் சரியோ, இப்பொழுது நாம் சம உரிமையோடு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை கொடுத்து சமுதாயத்தில் நடமாட விட்டதனால் வந்த வினையோ என்பது மட்டுமல்ல. அன்றைக்குங்க இப்போ இன்றைக்கி இந்த ஊடகத்துறை, இந்த விஞ்ஞானத்துறை அதிகமாக வளர்ந்த பொழுது இந்த வேலையற்றவர்களெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் அந்த பில்லு கட்டி விளையாடுவான், இல்லைன்னா பல்லாங்குழி விளையாடுவான், இல்லைன்னு சொன்னால் சீட்டு விளையாடுவான் உட்காந்துக்கிட்டு, அதுதான் பண்ணுவாங்க.
ஆனால் வந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், எல்லாரும் ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஐபேடை கையில் வச்சுக்கிட்டு எந்த நேரமும் அவன் பொழுதுபோக்காக நினைத்து அந்த பெண்களை கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த இதெல்லாம் அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு அதில் அந்த போதை மயக்கத்தில் அவன் மேலும் தண்ணியும் போடும்போது அந்த போதை மயக்கத்தில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பஞ்சாபில் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாக்குக்கு கீழே வைக்கிற அளவுக்கு போதை மருந்துகள் சிவிங்க மாதிரி வந்துருச்சு, சாக்லேட் ஃபார்மில் வந்திருக்கு, அப்புறமா டாஸ்மாக் இருக்கிறது, கஞ்சா கலாச்சாரம். இந்த போதையிலேயே அவன் அந்த பான் வீடியோவை பாடும்போது அவன் ஸ்டிமுலேட் ஆகுது, பாடி ஸ்டிமுலேட் ஆகுது. டாக்டருக்கு தெரியும், நாம் ஸ்டிமுலேட் ஆகும்போது அவனுக்கு ஒரு வடிகால் தேவை, யாரையாவது பிடித்து ஏதாவது செய்ய பண்ணும். அவனுக்கு அவனுடைய மனநிலையை வந்து அவன் சிந்திக்கிற அறிவு போய் நம்ம ஏதாவது ஒன்று அந்த அணை போட வேண்டும், அந்த இதுக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும், அந்த உணர்வுகளுக்கு ஏதாவது தீனி போட வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்து யாரை என்ன செய்கிறோம் என்றது அந்த அறிவில்லாமல் தான் பண்ணுறாங்க. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் போகும்போது இந்த வக்கர புத்திகளில் இருக்கவருடைய அந்த தெருவீதிகளில் ஆபத்து நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதற்காக நாம் பயந்து விட்டு ஓடிவிட முடியாது, அதுதான் முடியாது, அடக்கியாக வேண்டும். இல்லை, அதை உறுதிப்படுத்துவது யார்? நாம கேள்வி என்ன, நம்முடைய பிரதமர் அவர்கள் 2014 முதல் இந்திய சுதந்திர தினத்தில் பேசுறார். என்ன சொல்றாரு? பாலியல் குறித்து முதலாவது சுதந்திரத்தில் மோடி பேசும்போது பாலியல் விவகாரங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு வேதனையோடு பேசுறார். ஆனா இன்றைக்கும் பேசியிருக்காரு. அப்படி பேசினவர் தாங்க மணிப்பூர்ல குக்கி பெண்களை எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான மத்தியில வந்து கேவலப்படுத்தி அவங்கள வந்து என்னென்ன அராஜகம் பண்ணாங்க, அதை ஏன் கண்டிக்கவில்லை, அதை ஏன் பார்க்கவில்லை, அந்த முதலமைச்சரை ஏன் மாற்றவில்லை, அங்கே உள்ள துறை அதிகாரிகளை ஏன் மாற்றவில்லை என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. நீங்க அதை கண்டுக்காம அப்படியே விடும் பொழுதுங்க இதனால ஒன்றும் தப்பு இல்லை போட்டிருக்கு, இது செய்தா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை போட்டிருக்கு. ஆமா, ஒரு தடவை பார்க்கல, நூற்றுக்கணக்கான பெண்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்கல போது நீங்க மேடையில ஏறி நாம் பேசுவது வேறு. இந்த டிவியில் உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு நான் செய்யறதுலாம் தப்பா இருந்துன்னு சொன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. அது மாதிரி கூடாது. சமுதாய அமைப்பு நம்ம வந்து அந்த காலத்தில் இருந்தது போல் பெண்களை அப்படிதான் வளர்க்க வேண்டுமோ என்ற சிந்தனையை மேலும் மேலும் உருவாக்கி விடாமல் பெண்கள் உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சமுதாயத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் மத்திய அரசா இருக்கட்டும், அது மாநில அரசா இருக்கட்டும், எல்லாருமே முன்னுரிமை கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவறு செய்ய நினைக்கிறவன் நான் தவறு செய்தால் நாம் தூக்குமேடை ஏற வேண்டியிருக்கும், தவறு செய்தால் நாம் வாழ்க்கை இழக்க வேண்டியிருக்கும், நம்முடைய உயிரே போய்விடும் என்ற அச்சம். நீங்க சொன்னது போல அரபு நாடுகளில் வந்து தவறுகள் நடக்க தான் செய்கிறது. 1-2 தவறுகள் நடந்தாலும் கூட உடனடியாக தூக்கிலிடப்படுகிறார். ஒரு அரசன், ஒரு ஜனாதிபதி, ஒரு அரசனுடைய மகனே அங்கே வந்து கொலை செய்யப்பட்டான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு அரசனுடைய மகனே அவரே தூக்கு தண்டனை கொடுக்கிறான். அது போன்ற ஒரு நீதி அமைப்பு இருக்குது. அந்த நீதி அமைப்பு வந்து நம்ம ஊர்ல நிறைய இருந்தது. இப்ப வந்து ஏதோ சில காரணங்களால் கொஞ்சம் பின்வாங்கப்படுகிறதோ அதுதான் இந்த பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் காரணமாக அமைந்திருக்குமோ என்று அச்சம் ஏற்படுகிறது. இந்த அச்சத்திலிருந்து பெண்களை நான் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது வருங்காலத்தில் வந்து இந்த பெண்கள் தங்கக்கூடிய விடுதிகள், இரவு நேரங்களில் பணியாற்றக்கூடிய இந்த ஹாஸ்டல் போன்ற இந்த ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை முழுவதுமாக செய்ய வேண்டும். முழுவதுமான வசதிகளை செய்து பெண்கள் போற இடத்துல அந்த டாய்லெட்டே பாதுகாப்பு இல்லைங்க. அதுவே இல்லை. பெண்கள் பிள்ளைகள் போக இரவெல்லாம் வேலை பார்க்கிறவர்களுக்கு சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றால் ஓய்வறை இல்லை, ஓய்வறை இல்லை, அதுக்கான டாய்லெட் இல்லை. இதெல்லாம் இந்த குறைபாடுகள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த குறைபாடை பயன்படுத்தி தான் அவன் உள்ள போனான். பயன்படுத்தி உள்ள போறான். ஒரு பெண் இருக்கிற இடத்துல ஆணுக்கு என்ன வேலை? அது தனியா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை பயன்படுத்தி சஞ்சய் ராய் வந்து எப்படியோ உள்ள போய் அதுவும் காவல்துறை அதிகாரிகளோடு தொடர்புடையவன், பல நாட்கள் நோட்டம், பல நாள் நோட்டம் விட்டவன், பல நாள் திருடவன். அது ஏதோ இப்போதான் வந்து அதை மாட்டியிருக்கானே தவிர அவன் 14 திருடன்னு அவனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா மோசமாக இருக்குது. அதனுடைய பிரின்சிபாலே வந்து சரியில்லையே. சந்தீப் கோஷ்ங்கிறவனே அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பிரின்சிபாலே சரியா இல்லைங்க. நிகழ்ச்சி நடந்த பிறகு அவனுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் இன்னொரு கல்லூரிக்கு வந்து அவன் பிரின்சிபலா போடுறான். அது வந்து இது ஒரு தண்டனை. அப்போ எப்படி பயம் வரும்? எனவே நிர்வாகத்தை நடத்துகின்றவர்கள் ரொம்ப நல்லவர்களாக பிரின்சிபால் ஒருத்தன் போடுறோம்னு சொன்னால் அந்த நிர்வாகமே யோசிக்கணும். யாரை போடுகிறோம், எப்படி போடுகிறோம் யோசிக்க வேண்டும். அடிக்கடி வந்து அரசு வந்து இதில் வந்து தலையிட்டு இந்த பெண்கள் தங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இதில் எல்லாம் வந்து முழு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கென்று அவர்களிடம் போய் அடிக்கடி பேட்டி எடுக்கிற அளவுக்கு. முருகையன், தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் ஜெயா டிவியினுடைய மூலமாக,
எத்தனை ஹாஸ்டல் இன்னைக்கு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கு, அதோடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு, பாத்ரூம்ல இருந்து பின்பகுதியில இருந்து யாராவது உள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, சுற்றுச்சுவர்கள் இருக்கா, இந்த அரசு செய்திருக்கா, இந்த அரசு சீக்ரெட் கேமரா என்ன செய்தா, லாட்ஜஸ் எந்த மாதிரி லாட்ஜஸ் இருக்கு, இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் குழு ஒண்ணு போட்டு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இதை ஏன் கேக்குறேன்னா சென்னையில பிரபலமான ஹோட்டல் நுங்கம்பாக்கத்துல நடந்துச்சு. ஆமா, ஹோட்டல்லாம் அநியாயம் நடந்து கொண்டு பயமா இருக்கு. ஹோட்டல்ல அந்த அதிகாரத்து பதவியில இருக்கிறவங்களுக்கு ஓனருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். அப்படி நீங்க வந்து எனக்கு தெரியாது எங்க கிட்ட இந்த வேலைக்கு இருந்தா வச்சான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஓனருக்கு அதுக்கு பொறுப்பு இல்ல, இருந்தவங்க செஞ்சாலும் ஓனர் தான் பொறுப்பு எடுக்கணும். அது ஏன்னா வேற வழி இல்ல, அவங்க தான் செக் லிஸ்ட் வச்சு அவங்க பார்க்கணும். இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல கவர்மெண்ட் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் கவர்மெண்ட் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒருத்தர் மேல ஃபிக்ஸ் பண்ணணும். வெளியில போய் தங்குறதுக்கு பயமா இருக்கு. சரி, வெளியில போறோம், ஒரு டூர் போறோம், தங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா தங்கும் பொழுது நம்ம பாதுகாப்பா தான் வர்றோமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. குடும்பங்களோடு வயது வந்த பிள்ளைகளோடு அண்ணன் தங்கச்சி பிள்ளையோடு போய் தங்கிட்டு வரோம். வந்த பிறகு அந்த என்ன நடந்துச்சு ஒரு வீடியோ அனுப்பணும், வீடியோ அனுப்பிச்சா நம்ம அதிர்ந்து போயிடும். அது சில பேர் தற்கொலை பண்ணிக்குவோம். இப்படி ஒரு தேசமா பின்லாந்து, இப்படி ஒரு தேசமா நெதர்லாந்து, இப்படி ஒரு தேசமா ஆஸ்டின் எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் ஒரு பெரும் ஆபத்தான விவகாரம். சர்வதேச அளவில் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தேசமாகவும் இருப்பது ஒட்டுமொத்த நம்மை தலைகுனிய வைக்கிறது என்பது